ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th 3rd டேர்மில் மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிசிக்கு என்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ லாஸ்ட் வரைக்கும் கவனிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குடித்தளியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தளியி நிற்கும் உலகு. அதாவது இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குடிமக்களை அரவணைச்சு ஆட்சியை நடத்தக்கூடிய சிறந்த ஆட்சியாளருடைய அடிசுவட்டை நானிலமே போற்றி நிற்கும். நானிலம் அப்படின்றது இந்த உலகம். ஓகேங்களா? ஸோ அந்த உலகம் ஃபுல்லாகவே அந்த அரசருடைய அடிசுவட்டில் போற்றி நின்று அவங்க வழியில் பின்பற்றும் அப்படின்றது தான் இதோட பொருள். குடித்தளியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தளியி நிற்கும் உலகு. ஸோ இந்த குறளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஆதி மனிதன் எப்படி சமூக அமைப்பில் வாழ்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பான்னா, ஃபஸ்ட்டு வேட்டையாடிட்டு தான் இருந்திருப்பான். அடுத்து என்ன பண்ணுவான்? உணவு சேகரிக்க ஸ்டார்ட் பண்ணுவான். அடுத்து தான் குடியேறுவான். அதுக்கடுத்து விவசாயம் பண்ண ஆரம்பிப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆர்டரை மாற்றி க்ரோனாலாஜிக்கல் ஆர்டரில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு எப்பயுமே அப்படி வாழ்ந்தவன் அதுக்கடுத்து என்ன ஆக ஆரம்பித்தான்? குழுக்களாக வர ஆரம்பித்தான். எல்லா குழுவும் சேர அது ஒரு பழங்குடி அமைப்பாக மாறுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குழு உருவாகும். ஒரு மலையில் இன்னொரு குழு இருக்கும், இன்னொரு மலையில் ஒரு மனுஷங்க குழு வாழும். இந்த மாதிரிலாம் மாற்றி தான் நிறைய குழுக்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிலம் நீர் இதெல்லாம் பயன்படுத்தி சண்டை போட ஆரம்பித்தாங்க. இதுக்கு ஒரு குளம் இருக்குது அப்படின்னா, இந்த தண்ணி நாங்கள் பயன்படுத்துவோம், இல்லை அங்கிட்டு இருக்கவங்க இல்லை இந்த தண்ணி நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மோதல்கள் நிறைய உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி மோதல்கள் உருவாக தான் லாஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, பழங்குடி அப்படின்ற இனம் உருவாகி அதுலேருந்து அரசுகள் நிறைய தோன்ற ஆரம்பிச்சிச்சு. அரசர்களோட தலைமையில் இயங்குவதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, மன்னராட்சி முறைன்னு சொல்லுவோம். உலகெங்கும் இப்படியான அமைப்பு உருவாகி நீடித்தது. அதாவது மன்னராட்சி முறை அப்படின்றது நீடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அரசர்கள் மற்றும் பேரரசர்களால் ஆளப்பட்ட நமது நாடு பின்னர் இங்கிலாந்தின் ஆட்சியகத்தின் கீழ் சென்றது. அதாவது ஃபஸ்ட் சங்க காலத்தில் சேரர் சோழர் பாண்டியர்லாம் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் நிறைய முஸ்லீம் அரசுகள் நம்மளாம் ஆட்சி செஞ்சாங்க. டெல்லி சுல்தானியமாக இருக்கட்டும், முகலாயர்களாக இருக்கட்டும், ஓகேங்களா, விஜயநகர பாமினி சுல்தான்ஸ், இந்த மாதிரி நிறைய சுல்தான்கள் இருப்பாங்க. அவங்க இடைக்காலத்தில் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நவீன காலத்தில் வர இங்கிலாந்து அரசர்களுக்கு 1600 அந்த ரேஞ்சில் கிழக்கிந்திய கம்பெனி வரும். அவங்களுக்கு கீழே நம்மளுடைய இது ஆட்சிக்கு போக ஆரம்பித்தது. நாடு விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மன்னராட்சி முறையை பின்பற்றாமல் மக்களாட்சி முறையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம நாட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா மக்களாட்சி முறை. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் நம்ம மக்களாட்சின்னு சொல்கிறோம். அதாவது மக்களாட்சினா மக்களே எல்லாத்துலேயும் போய் ஆட்சி நடத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவ்வளோ மக்கள் தொகை இருக்கும். அப்போ மக்கள் தொகை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிற்பாங்க. அவங்கள செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக தனக்கு தேவையானதை நடத்திக்குவாங்க. இதுதான் மக்களாட்சின்னு சொல்லியிருப்பாங்க. மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் மக்களிடம் இருக்கும். அதாவது நம்ம ஓட்டு போடுறது மூலமாக அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ பிரதிநிதிகள் தான் போய் அங்கே சட்டத்தை ஏற்றாங்க. அப்போ நம்ம பிரதிநிதிகளை சரியாக தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது. அவர்கள் நேரடியாக அரசியலில் ஈடுபடவும் அரசின் முடிவெடுக்கும் நடைமுறைகளில் பங்கு பெறவும் இயலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மக்களாட்சியில் சில வகைகள் இருக்குது. ஓகேங்களா? நம்ம நேரடியாக போய் பங்கு பெறுறோமான்னு கேட்டால் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஆனால் அதுக்குன்னு சில முறைகளும் இருக்குது. அதை பற்றி கீழே பார்ப்போம். மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிரேக்கம் ஆகும். டெமோக்ரஸி அப்படின்ற 2 ஆங்கில சொல் இருக்கும். அந்த வார்த்தை ஒன்று இருக்குது ஆங்கில சொல் டெமோக்ரஸின்றது. அது 2 கிரேக்க சொல்ல சேர்த்து தான் இந்த வார்த்தையை உருவாக்கியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா டெமோஸ் மற்றும் கிராஷியா. டெமோஸ் அப்படின்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம், கிராஷியா அப்படின்னா அதிகாரம் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டையும் சேர்க்கும் போது தான் டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தை நமக்கு உருவாகுது. நமக்கு மக்களாட்சியில் 2 வகை இருக்குது. ஒன்று நேரடி மக்களாட்சி டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே நல்ல பிரபலமான முறை. இதில் நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பார்கள். ஒரு நாட்டில் இப்போ ஒரு சட்டம் வருது அப்படின்னா அந்த சட்டம் மக்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்றத அவங்களோட இப்போ நம்ம நாட்டில் எம்எல்ஏ எம்பிஸ் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட்டு அது வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய பங்கை அங்கே செலுத்துவாங்க. ஆனால் நேரடி மக்களாட்சி இருக்கிறதுல அப்படி கிடையாது. மக்களே போய் டைரெக்டாக வாக்கு செலுத்துவாங்க. இந்த இது எங்களுக்கு வேணும், இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு செலுத்துவாங்க. அது நம்ம இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அது பாசிபிளும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய மக்கள் தொகை அந்தளவுக்கு இருக்கும்.
நெக்ஸ்ட்டு நேரடி மக்களாட்சியில் மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டங்களை உருவாக்குவாங்க. அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் செய்வாங்க. ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னாலும் அதுவும் மக்களோட ஆதரவு பெற்று தான் நடக்கும். அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி மட்டும் தான் செய்வாங்க. அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இதில் தலையிட மாட்டாங்க. அவங்க ஆட்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை உடையது எது அப்படின்னு பார்த்தோன்னா சுவிட்சர்லாந்து. இந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஒரு இடத்துல மொத்தமாக குடியிருப்பாங்க. குடியிருந்து அந்த சட்டம் வேணுமா வேணாமா அப்படின்றத மக்கள் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. நேரடி மக்களாட்சி முறை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த இயலுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியாது. மக்கள் தொகை அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் நமக்கு பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்றது தான் நமக்கு சரியாக இருக்கும். பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரிக்கும் ஒன்றை முடிவாக ஏற்றுக்கொள்வோம். எஞ்சியவர்களும் அந்த முடிவுக்கு கட்டுப்படுவார்கள் அப்படின்றத நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மக்களாட்சி அப்படின்றதுக்கு கீழே ஒரு டயக்ராம் இருக்கும். இதை பார்த்தாலே தெளிவாக புரிஞ்சிடும். அதாவது நேரடி மக்களாட்சின்னு என்னென்னா மக்கள் வந்து வாக்கு செலுத்தி அந்த சட்டமும் விதியும் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. இதுதான் வந்து நேரடி மக்களாட்சி, சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவோம். இதே மறைமுக மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்க, வாக்கு செலுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க, எம்எல்ஏவையும் எம்பியையும் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சட்டமும் விதியும் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏ எம்பி தான் முடிவு பண்ணுவாங்க. இதை தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்தியாவிலையும் இங்கிலாந்தில் அமெரிக்கா இது எல்லாத்துலேயுமே இதுதான் இருக்குது. இந்த நடைமுறை தான் இருக்குது. தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் போன்ற பதவிகளுக்கு நிறைய பேர் போட்டியிடுவாங்க. முடிவில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றவர் அந்தந்த பதவிகளை அடைவார்கள். அவர்களுக்கு ஏனைய உறுப்பினர்கள் சார்பாக ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் அதிகாரம் கிடைக்கும். இதுதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிள். நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம்ல ஒருத்தவங்களை ஓட்டு போட்டு, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சட்டம் இயற்ற அதிகாரத்தை பெறுவாங்க. அடுத்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அதுலேயே 2 இருக்குது ஓகேங்களா. எப்படி இப்போ நம்ம மக்களாட்சின்றதை 2 பிரித்தோம். ஒன்று நேரடி, இன்னொன்று பிரதிநிதித்துவம். அதே மாதிரி இதில் பிரதிநிதித்துவம் அப்படின்றதுல 2 வகை இருக்குது. ஒன்று நாடாளுமன்ற மக்களாட்சி, இன்னொன்று அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சின்றது இந்தியாவும் இங்கிலாந்தும். அதிபர் மக்களாட்சி அப்படின்றது வந்து எங்கே நடக்குதுன்னா அமெரிக்காலையும் கனடாலையும். இப்போ எப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வருகிறார், இப்படி தான் வந்து நம்ம சொல்லுவோம். அமெரிக்க குடியரசுத் தலைவர், அமெரிக்க பிரதமர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதை விட அதிபர்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கே அதிபர் மக்களாட்சி தான் நடக்குது. அங்கே வந்து அதிபருக்கு தான் அதிக மதிப்பு பிரதமரை விட. நம்மளோட பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவரோட பிரதமருக்கு மதிப்பு அதிகம் ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து நம்ம மாற்றிட்டு இருக்கோம். நாடாளுமன்ற மக்களாட்சின்றது இந்தியாவும் இங்கிலாந்தும். அதிபர் மக்களாட்சின்றது அமெரிக்கா, ஐக்கிய நாடுகளும் கனடாவும். ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பதுனா என்ன அப்படின்றத கேட்டு சொல்லியிருக்காங்க. மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா தலைவர்கிட்ட இருக்காது ஓகேங்களா. ஏன்னா மொத்தம் இப்போ அரசர் அப்படின்னா அவர் சொல்கிற சட்டம் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனால் மக்களாட்சி அப்படி கிடையாது ஓகேங்களா. அது ஒரு குழு கிட்ட இருக்கும். அந்த குழுவை தேர்ந்தெடுக்கிறவங்க மக்களாக இருப்பாங்க. இதுதான் வந்து ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2007 ஐநா சபை செப்டம்பர் 15 வந்து உலக மக்களாட்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கு. ஸோ 2007 தான் அஹிம்சை தினம், சர்வதேச அஹிம்சை தினமையும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அக்டோபர் 2ஆம் தேதி. அரசமைப்பு சட்டம் அப்படின்றது நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத அடுத்த பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்கு, அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுத்திருக்காங்க. அரசு நிறுவனங்களோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும், அவங்க என்ன முறைகளை பின்பற்றணும், அவங்களோட அதிகாரம் மற்றும் கடமைகள் என்னென்ன, குடிமக்களோட உரிமை என்ன, கடமை என்ன, வழிகாட்டு நெறிமுறை என்ன, இது எல்லாமே நம்மளுக்கு சிறப்பாக கட்டமைப்பு வச்சு கொடுத்துருக்கு. எது அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களே மிக நீளமானது. இது ஏற்கனவே ஒன் டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டாக்டர் B.R. அம்பேத்கரின் தலைமையிலான அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கியது. அதாவது அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு முடிவானப்பே நிறைய குழு போட்டாங்க. ஒன்று நிர்ணய மன்றம், இன்னொன்று வரைவு குழு, இன்னொன்று வந்து இப்போ தேசிய சின்னங்களை உருவாக்குறது, இப்படின்னு நிறைய குழு இருந்துச்சு. அதில் ஒரு குழு தான் சட்ட வரைவு குழு. இது யார் தலைமையில் இயங்குச்சு அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் அவர் நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோன்னா அம்பேத்கர் அவர்களை சொல்கிறோம். அடுத்து மக்களாட்சியின் நோக்கங்கள். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி அமைப்பு தான் மக்களாட்சின்னு சொல்கிறோம். இடையில நிறைய பாயிண்ட்ஸ் வந்து என்ன விட்டு வரீங்க அப்படின்னா அதெல்லாம் வெறும் கதை. நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பாயிண்ட்ஸ் வராது. மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்கும். அதற்கு அவர்கள் முடிவெடுக்கும் உரிமையை பெற வேண்டியது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு தனிநபரும் முடிவெடுக்கும் வழிமுறைகளில் நேரடியாக பங்கேற்க இயலாது அப்படின்றதுனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவ அரசிற்கு வழங்கப்படுகிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே டேரக்டாக போய் ஒரு சட்டத்தை இது பண்ண முடியாது இல்லையா. மக்களாட்சி முறையில் வந்து 18 வயது நிறைவுற்ற அனைத்து குடிமக்களுக்கும் தங்களுக்கான பிரதிநிதி தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்குது. அதேபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதியும் மக்கள் நலனை காக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கடமையாக அவங்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது உலகெங்கும் மக்களாட்சி. இந்த கீழே இருக்க பாக்ஸோட நம்மளுக்கு இந்த லெசன் முடிவடையுது. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது அப்படின்னா நியூசிலாந்து. எந்த வருஷம் அப்படின்னா 1893. ஐக்கிய பேரரசு 1918 வழங்கியிருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 1920 பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியிருக்காங்க. ஆனால் அந்த 1920 காலகட்டத்தில் நமக்கு இந்தியாவில் பணக்காரர்கள் மட்டும்தான் ஓட்டுரிமை
போட முடியுன்ற ஒரு நிலை இருந்தது. மகாத்மா காந்தி உட்பட எல்லா தலைவர்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஓட்டுரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்தியாவில் 18 வயசு நிறைவடைஞ்ச எல்லாருமே ஓட்டுரிமை போடலாம். 18 வயசு நிறைவடைஞ்ச எல்லாரும் ஓட்டுரிமை போடலாம் அப்படின்றது எதுக்கு கீழே வருதுன்னா, உலகளாவிய வயது வந்து வாக்குரிமைக்கு கீழே வருது. ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு தெரியுமா, இந்திய குடிமக்களில் 79% பேர் வந்து அவங்களோட நாட்டோட மக்களாட்சி மேலே நம்பிக்கை கொண்டிருக்காங்க. தான் ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுத்து நல்லா தான் ஆட்சி நடக்குதுன்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் உலகளவில் இந்த பட்டியலில், அதாவது மக்களாட்சி மேலே இருக்க நம்பிக்கை அப்படின்ற பட்டியலில் நம்ம தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கோம். அடுத்து ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸோட முடிச்சிட்டோன்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள். மக்களாட்சி நாடுன்றது கிரேக்கம். அங்கே வந்து எப்போ அப்படின்னா கிமு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து இது நடந்துட்டுருக்கு. ஸோ அதை என்ன சொல்கிறோம், அதோட சிறப்பு கூறா அரசியல் தத்துவத்தோட அடித்தளமே இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னா கிரீஸில். ஸோ அடுத்தது ரோமானிய பேரரசு கிமு 300லேருந்து 50. தீபகற்ப இத்தாலி அங்கே ரோமில் இருக்குது. நாகரிக வளர்ச்சியுடைய உலகளாவிய விரிவாக்கம் தான் இது அப்படின்னா ரோமானிய பேரரசு. அடுத்து சான் மரினோஸ் அப்படின்ற நாடு. இங்கே வந்து கிபி 301லேருந்து இந்த ஆட்சி. இத்தாலி அப்படின்ற இத்தாலியில் தான் வந்து எங்கே இருக்குது, எந்த இது இருக்குது அப்படின்னா இந்த சான் மரினோஸ் அப்படின்ற நாடு இருக்குது. ஸோ பழமையான அரசியல் அமைப்பு இப்பயும் நடைமுறையில் இருக்குது இத்தாலியில். ஐஸ்லாந்து இது வந்து கிபி 930. திங்வேலியர் அப்படின்ற இடத்துல வந்து அமைவிடத்தில் இருக்குது. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப நாளாக செயல்பட்டு இருந்தால் ஐஸ் மாதிரி அது உறைஞ்சிருக்கு, அதனால அப்படி ரொம்ப நாள் செயல்பட்டு வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். திங்கள் அப்படின்னாலே லீவ் விட்டுருவாங்க, திங்வேலியர். ஓகேங்களா? ஏன்னா நிறைய நாள் செயல்பட்டு இருக்கல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மனித தீவு ஐஸ்ல் ஆஃப் மேன், அதாவது கிபி 1927. இது வந்து இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையில இருக்கக்கூடியது தான் இந்த தீவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மன்னராட்சிக்கு கீழே சுயாட்சி நடைபெறது எங்கே அப்படின்னா மனித தீவில். மனிதன் மன்னர் அப்படின்னு அந்த மாமா அப்படின்னு வரும், ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இங்கிலாந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு. இது வந்து இங்கிலாந்தில் தான் அமைஞ்சிருக்கு. 1215 எழுதப்பட்ட மகாசாசனம், அதாவது மாக்னா கார்ட்டா, அதை வச்சு தான் வந்து இன்னும் சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காங்க. அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடு 1789. அது அமைவிடம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான். இது மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஒரு முக்கியமானது, ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தீர்மானித்தல் அப்படின்னா என்னென்னா, ஒருவர் மனதளவில் முடிவெடுக்கிறது தான் நம்ம தீர்மானித்தல்னு சொல்லுவோம். அரசாங்கம் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்கான அதிகாரம் கொண்ட மக்கள் குழு தான் அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கணுமோ அது எல்லாமே இந்த லெசனில் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கேள்வி, இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போறீங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமை அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அடிப்படை உரிமை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது, அடிப்படை கடமை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது, இது ரெண்டுக்கும் ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க 12th இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லெசன் பாலிட்டி புக்கில் இருக்கும், அதை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆன்சர் தெரியலனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத நான் டைப் பண்ணி உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃப்ஸ் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.